மாவட்ட செயலாளர் ஜிபிஜி குமாரசிறி, நுவரெலியா நகர சபை தலைவர் மஹிந்த குமார, அமைச்சர் சிபி ரத்நாயக்கவின் புதல்வர் அகித ரத்நாயக்க ஆகியோர் சுடரை இன்றைய தினம் வீரர்களிடம் கையளித்தனர். நுவரெலியா புனித சேவியர் கல்லூரி, ஃபெண்டர் ஞாபகார்த்த கல்லூரி, நுவரெலியா உயர்தர மகளிர் கல்லூரி மற்றும் காமினி தேசிய பாடசாலை ஆகியவற்றின் மாணவ மாணவிகள் வெற்றியாளர்களின் சுடருக்கு இன்றைய தினம் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காமினி தேசிய பாடசாலையின் வாத்திய குழுவினர் பயணத்தின் ஆரம்ப நிகழ்வை இசையில் மெருகூட்டினார்கள். அதனையடுத்து வெற்றியாளர்கள் சுடரை காமினி மத்திய மகா வித்தியாலய மாணவர்கள் வரவேற்றனர். நுவரெலியா ஸ்ரீ கணபதி தமிழ் வித்தியாலய மாணவ மாணவிகளும் சுடரை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். வெற்றியாளர்களின் சுடருக்கு ஹக்கல சிங்கள மகா வித்தியாலய மாணவர்களின் வாழ்த்தும் கிட்டியது. சுடரை ஏந்தி வந்த RPA சாணக்க நதீஷான் அதனை NM சாணுக்க சதுரங்கவிடம் கையளித்தார். இதன்போது வெற்றியாளர்களின் சுடருக்கு சர்வமத தலைவர்கள் ஆசி வழங்கினர். சாணுக்க சதுரங்க வெளிமட மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் என்பதோடு 2009ஆம் ஆண்டில் இத்தாலியில் நடைபெற்ற உலக கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் 3000 மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்றார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் புதிய போட்டி சாதனையுடன் 10,000 மீட்டர் ஓட்டத்தை வெற்றி கொண்டிருந்தார். கெபட்டிபோல நகரை அடைந்த வெற்றியாளர்களின் சுடரை நகரவாசிகள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். கெபட்டிபோல தேசிய பாடசாலை மாணவர்களும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து வெற்றியாளர்களின் சுடர் வெளிமட நகருக்குள் பிரவேசித்தது. அந்த தருணத்தில் நகரவாசிகளும் வெளிமட பிரதேச செயலாளர் அலுவலக அதிகாரிகளும் சுடரை வரவேற்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண புஷ்பகுமார பண்டாரவளையில் சுடரை வரவேற்றார். பண்டாரவளை புனித ஜோசப் கல்லூரியின் மாணவர்களும் சுடருக்கு ஆதரவு வழங்கினர். ஹாலியல பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் அதிகாரிகளும் ஹாலியல மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகளும் சுடருக்கு தமது வாழ்த்துக்களை வெளியிட்டனர்.